Hi viewers, welcome to our channel Lane for Max. இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பாலிட்டி டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெடியூல்ஸ். ரீசண்டாக நடந்த இந்த 3 டேஸில் நடந்த ஆர்பிஎஃப்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஷெடியூல், ஆர்டிக்கிள், அப்புறம் பார்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா ஷிஃப்ட்லேயுமே. எல்லா ஷிஃப்ட்லேயும் கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்க்கலாம். ஷெடியூல் மொத்தம் எத்தனை ஷெடியூல் இருக்குது இப்போ கரண்ட்டில் அப்படின்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரிஜினலி அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ஷெடியூல்ஸ். 8 இருந்துச்சு, அதுக்கு அடுத்து 4 ஆட் பண்ணி இப்போ 12 இருக்குது. ஓகேவா? இந்த ஷெடியூலோட ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்கட் பார்த்துருவோம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். இ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஷெடியூல், இ செகண்டு, 3, 4, 5, 6, 7, 8, 9, இ. டி ஃபார் டெரிட்டரிஸ். ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ டி ஃபார் டெரிட்டரிஸ் ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க. இ ஃபார் எமாலமெண்ட்ஸ், சேலரி அண்ட் எமாலமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கு தான் செகண்ட் ஷெடியூல். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தோட சேலரி பற்றி சொல்லியிருக்கு தான் செகண்ட் ஷெடியூல், சேலரி அண்ட் எமாலமெண்ட்ஸ். ஏ ஃபார் அஃபிர்மேஷன்ஸ். அஃபிர்மேஷன்ஸ் ஆர் ஓத்ஸ். ஓத் அண்ட் அஃபிர்மேஷன் பற்றி சொல்லியிருக்கு தான் தேர்ட் ஷெடியூல். அதாவது தேர்ட் ஷெடியூல் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ், பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாத்தோட பதவி பிரமாணம் எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்கு தான் தேர்ட் ஷெடியூல். ஆர் ஃபார் ராஜ்யசபா சீட் அலோகேஷன். ராஜ்யசபா சீட்டோட அலோகேஷன் பற்றி சொல்கிறது தான் ஃபோர்த்து ஷெடியூல். ஃபிஃப்த்து ஷெடியூல் வந்து ஷெட்யூல்டு ஏரியா. ஷெட்யூல்டு ஏரியா அதில் உள்ள ஷெட்யூல்டு ஏரியா அதை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து ஃபிஃப்த்து ஷெடியூல். சிக்ஸ்த்து ஷெடியூல் வந்து என்ன அப்படின்னா அதர் ஷெட்யூல்டு ஏரியா. இந்த ஷெட்யூல்டு ஏரியாவில் சொல்லாத ஒரு 4 ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இது. அந்த 4 ஸ்டேட்ஸ் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7th ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபெடரலிஸ்ட், ஸ்டேட் கன்கரண்ட், அப்புறம் சென்ட்ரல், இந்த 3 லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறது தான் 7th, அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எஃப் ஃபார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். 8th ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்தியாவில் மொத்தம் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் 8th ஷெடியூல். 9th ஷெடியூல் வந்து எல் ஃபார் லேண்ட் ரீஃபார்ம்ஸ். டி ஃபார் டெஃபெக்ஷன், அதாவது ஆன்டி டெஃபெக்ஷன் லா. ஆன்டி டெஃபெக்ஷன் லா பற்றி சொல்கிறது தான் 10th ஷெடியூல். 11th ஃபார் பஞ்சாயத், பி ஃபார் பஞ்சாயத், எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? அப்போ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. டி ஃபார் டெரிட்டரி, இ ஃபார் எமாலமெண்ட்ஸ், ஏ ஃபார் அஃபிர்மேஷன், ஆர் ஃபார் ராஜ்யசபா சீட் அலோகேஷன், எஸ் ஃபார் ஷெட்யூல்டு ஏரியா, ஓ ஃபார் அதர் ஷெட்யூல்டு ஏரியா. இதில் சொல்லாத ஒரு 4 ஸ்டேட்டை பற்றி மட்டும் சொல்லியிருக்கிற ஷெட்யூல்டு ஏரியா. எஃப் ஃபார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஓ ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜ், எல் ஃபார் லேண்ட் ரீஃபார்ம், டி ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, பி ஃபார் பஞ்சாயத், எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். நம்ம இப்போ ஷார்ட்கட் எழுதிக்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷெடியூல் என்ன சொல்லியிருந்தாங்க? நம்ம டெரிட்டரின்னு பார்த்தோமா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி பற்றி சொல்லிக்க தான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். செகண்ட் ஷெடியூல் வந்து அவங்களோட எமால்மெண்ட்ஸ் அண்ட் சேலரி பற்றி சொல்லியிருக்கு தான் செகண்ட் ஷெடியூல். பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது எம்பிஸ், சேர்மன், டெபுட்டி சேர்மன், அவங்க எல்லாத்தோட சேலரி பற்றி சொல்லியிருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சிஏஜி, அவங்க எல்லாத்தோட சேலரி பற்றி சொல்லியிருக்கேன் செகண்ட் ஷெடியூல். தேர்ட் ஷெடியூல் வந்து ஓத் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ். ஏன்னு பார்த்தோமா? ஓத் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ். ஃபோர்த் ஷெடியூல் ஃபார் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ்.
5th ஷெட்யூல் வந்து ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஏரியா பற்றி சொல்லியிருக்கு தான் 5th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் வந்து என்ன அப்படின்னா, இந்த 5th ஷெட்யூலில் சொல்லாத ஒரு 4 ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 4 ஸ்டேட் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 80m². A for Assam. T for Tripura. F for Mizoram. Meghalaya. M மீன்ஸ் நம்ம ஸ்கொயருங்கும்போது 2 டைம் வரணுமா? A for Assam, T for Tripura, M for Mizoram, M for மேகாலயா. அதாவது இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7 சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல தான் வரும். இதில வந்து என்னன்னா, மணிப்பூர் வராது. நம்ம ஏடிஎம்ல மணி எடுப்போம். ஏடிஎம்ல மணி வராது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ATM². இதுதான் 6th ஷெட்யூல். F வந்து ஃபெடரல் லிஸ்ட்ன்னு பார்த்தோமா? ஃபெடரல்ங்கும்போது ஒரு கூட்டாட்சி. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன லிஸ்ட்லாம் வரும்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட், கன்கரண்ட். இந்த 3 லிஸ்ட்ட பத்தி சொல்லிக்கு தான் 7th ஷெட்யூல். 8th ஷெட்யூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல மொத்தம் எத்தன அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னா, 22 லாங்குவேஜஸ் இருக்கு. இனிஷியலா எத்தன இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரிஜினலி 14 லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். 8 லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோட்டலா இருக்குது 22 லாங்குவேஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th ஷெட்யூல் வந்து 9th ஷெட்யூல் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தது. இதுவரை இருந்தது மட்டும் தான் ஒரிஜினலா இருந்தது. அதுக்கு அடுத்து இருந்த இந்த 4மே வந்து அதுக்கப்புறம் அமெண்ட்மென்ட் பண்ணி கொண்டு வந்தது மட்டும் தான். அதாவது இந்த ஒரிஜினலி அப்படிங்கிறது வந்து எப்போ அப்படின்னா, ஜான் 26, 1950. அன்னைக்கு இருந்தது 8th ஷெட்யூல் மட்டும் தான். அதுக்கு அடுத்தது இந்த 9th ஷெட்யூல் எல்லாமே வந்தது. ஓகேவா? இப்போ இந்த 14 லாங்குவேஜ் ஒரிஜினலா இருந்துச்சுன்னு சொன்னோம். இதுக்கு அடுத்து அந்த 8 லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்கல்ல. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல 15th லாங்குவேஜா என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிந்தி. இதுல 15th லாங்குவேஜ் ஆட் பண்ணது தான் சிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜ். ஓகேவா? அதுக்கு அடுத்து மறுபடியும் அதுக்கு அடுத்து அமெண்ட்மென்ட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த லாங்குவேஜஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலா இதுல எழுதுறது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குது. நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் 9th ஷெட்யூல் வந்து எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணது தான் இந்த 9th ஷெட்யூல். அதுக்கடுத்து 10th ஷெட்யூல் வந்து அதுக்கடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 11th, 12th. ஓகேவா? இது ஃபுல்லா நம்ம அமெண்ட்மென்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ப ஷெட்யூல்னா என்னன்னு புரிஞ்சா? ஷெட்யூல்ல என்னென்ன இருக்குது. அது மாரி ஷெட்யூலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்ஸ். மொத்தம் எத்தன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து எந்த பார்ட் எதுலருந்து எது வரை, என்ன சப்ஜெக்ட் பத்தி பேசுது. அது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்ட் 1 எடுத்துக்கோங்களேன். பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பத்தி பேசும். அது எத்தனாவது ஆர்டிக்கிள்லேருந்து எத்தனாவது ஆர்டிக்கிள் வரை இருக்குது அப்படின்னா, 1 to 4 வரை இருக்குது. நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் வந்து எதுலருந்து எது வரைன்னா, 5 to 11 வரை இருக்குது தான் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுலருந்துன்னா, 12 to 35 வரை இருக்குது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கடுத்து டிபிஎஸ்பி. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரை இருக்குன்னா, 36ல இருந்து 51 வரை இருக்கு. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு இது. இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னோம்ல, இந்த பார்ட் 4 வரை இதில இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள்ஸ் எல்லாமுமே ரொம்ப கிளியரா படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா நடந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டா, இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சில ஆர்டிக்கிள்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள்னு மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ஓகே. இதுல முக்கியமா எது எது பார்த்துட்டு போகணுங்கிற பார்ட்ஸ் நான் சொல்லிடுறேன்.
இந்த ஃபர்ஸ்ட் 4 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எந்த பார்ட்டுன்னு கேட்கலாம். பார்ட் 4A. அதுக்கடுத்து பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ். இது எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரை இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட் பேசுது, இது எல்லாமும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ண ஆர்டிக்கல். இப்போ ஆர்டிக்கல் 326 இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 326 எதை ஒரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் 324லேருந்து 329A வரை அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா, அது எலெக்ஷன் பற்றி பேசும். பட் ஆனால் எதை பற்றி பேசும் அப்படின்னு நம்ம தெரிலனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது நம்ம போட முடியும். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 343லேருந்து 351 வரை. அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்கிறது எது அப்படின்னா 368. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க இந்த ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம அந்த 9th ஷெட்யூல் 9th ஷெட்யூல்னு பார்த்தோமா, எல் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது 1951 அப்போ 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் தான் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 10th ஷெட்யூல். 10th ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 52nd அமெண்ட்மெண்ட், 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. 1985ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th ஷெட்யூல். 11th ஷெட்யூல் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 11th ஷெட்யூல் எதை பற்றி பேசும் அப்படின்னா பஞ்சாயத். பஞ்சாயத் 1992. 73rd அமெண்ட்மெண்ட். இதில் மொத்தம் 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து 12th ஷெட்யூல். இந்த 12th ஷெட்யூலில் வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இதுவும் எந்த இயர்னா 1992 தான். இதுக்கு அடுத்த அமெண்ட்மெண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்னா 18 சப்ஜெக்ட். 9th ஷெட்யூல் வந்து 1951 ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாமே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம் பற்றி இது பண்ணுறது தான் 9th ஷெட்யூல். அதுக்கடுத்து 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. அதுக்கடுத்து 11th ஷெட்யூல் பஞ்சாயத் 1992 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 29 சப்ஜெக்ட் பற்றி பேசியிருப்பாங்க. 12th ஷெட்யூல் முனிசிபாலிட்டிஸ் 1992 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் 18 சப்ஜெக்ட் பேசியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து அந்த லாங்குவேஜஸ் பார்த்துடலாமா. மொத்தம் 14 லாங்குவேஜ் இருந்துச்சா, அதுக்கடுத்து 15th லாங்குவேஜாக எதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இப்போ இருக்குது. 15th லாங்குவேஜாக எதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிந்தி. அதுக்கு அடுத்து வந்து சிந்தி எந்த அமெண்ட்மெண்ட்னா 21st அமெண்ட்மெண்ட். அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 71st அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொங்கனி, மணிப்புரி, நேபாளின்னு ஒரு 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. கொன்கனி,
மணிப்புரி, நேபாளி. இந்த 3 லாங்குவேஜ் 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து 92nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 15 ஆச்சா? 16, 17, 18 ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது போடோ, டோக்ரி, மைத்தலி, அப்புறம் சாந்தலி. அப்படின்னு சொல்லி ஒரு 4 லாங்குவேஜ். போடோ, டோக்ரி, சைந்தலி, மைத்தலி. ஓகேவா? இந்த 4 லாங்குவேஜ் அதுக்கு அடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம லாங்குவேஜஸ்ல ஒரே ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பெல்லிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 96th அமெண்ட்மென்ட். 96th அமெண்ட்மென்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரியா அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வர லாங்குவேஜ். அந்த ஸ்பெல்லிங்க அப்படி சேஞ்ச் பண்ணி, ஒடியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜ ஒடியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேற எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் ஷெட்யூல்ல இத தாண்டி வேற எதுவும் பெருசா கிடையாது. 9th ஷெட்யூல் லேண்ட் ரிஃபார்ம், 10th ஆன்டி டிஃபெக்ஷன், 11th பஞ்சாயத், 12th முனிசிபாலிட்டீஸ். 8th அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ல டோட்டலா இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் 22. அதுல சிந்தி எத்தனாவது லாங்குவேஜ்ன்னு கேட்கலாம். அல்லது 15th லாங்குவேஜ் என்னன்னு கேட்கலாம். அப்போ 15th லாங்குவேஜ் என்ன அப்படின்னா சிந்தி. ஓகேவா? சிந்தி கொண்டு வந்த அமெண்ட்மென்ட் என்னன்னு கேட்கலாம். 21st அமெண்ட்மென்ட். அதுக்கடுத்து 71st அமெண்ட்மென்ட்ல கொன்கனி, மணிப்புரி, நேபாளி. இப்போ கொன்கனி லாங்குவேஜ் எந்த அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷெட்யூல்ல இவ்வளவுதான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்ஸ். இந்த 25 பார்ட்ஸும் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. இந்த 25 பார்ட்ஸுங்கும்போது எதுல இருந்து எது வர, என்ன பார்ட்ஸ் எதோடது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராகவே பார்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் போயிரலாம். 1 to 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கிள்னு பார்த்தோமா, இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப மஸ்ட். ரீசென்ட்டா நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த ஆர்டிக்கிள் கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த 1 to 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஒருத்தங்கள பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி நம்ம கதை ஆரம்பிப்போமா. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் எப்போதுமே அதோட நேம், அதோட டெரிட்டரி பத்தி சொல்றது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்டோ, ஒரு இத வந்து புதுசா இந்தியாவோட எல்லையே இல்லாத ஒரு விஷயத்த, புதுசா இந்தியா கூட ஆட் பண்றத பத்தி சொல்றது தான் செகண்ட் ஆர்டிக்கிள். ஓகேவா? அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். 2A அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்து கொண்டு வந்தாங்க. அத ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இப்ப 3. ஓகேவா? 3 வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்டையே அல்டர் பண்ணி புதுசா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்றது. முன்னாடி ஆந்திரான்னு இருந்துச்சு. ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு சொல்லி 2ஆவது இது பண்ணாங்களா? அதாவது ஆந்திராவ தான் பார்டரா பிரிச்சு இன்னொரு ஸ்டேட் புதுசா கிரியேட் பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீர், லடாக். லடாக்கும், ஜம்மு காஷ்மீரும் சேர்ந்து தான் ஜம்மு காஷ்மீரா இருந்துச்சு. லடாக்ங்கிறது புதுசா ஒரு யூனியன் டெரிட்டரியா நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அது எல்லாமே கொண்டு வந்தது வந்து எந்த ஆர்டிக்கிள் கீழ அப்படின்னா, 3 ஆர்டிக்கிள் கீழ தான் இது பண்ணுவாங்க. அது இதுல அமெண்ட்மென்ட் பண்ணக்கூடியத பத்தி சொல்றது தான் 4th ஆர்டிக்கிள். ஓகேவா? லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கிள் 2 அண்ட் 3 டு புரொவைட் த அமெண்ட்மென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூல். ஃபர்ஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூல் கீழ அமெண்ட்மென்ட் பண்ற பத்தி சொல்றது தான் 4th ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றது ஆர்டிக்கிள் 5. நெக்ஸ்ட் வந்து மைக்ரேட்டட். இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு அந்த டைம் இந்தியா, பாகிஸ்தான் அந்த பார்ட்டிஷன் அப்போ சில பேர் இங்கேருந்து அங்கே போயிருப்பாங்க. அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியால பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருமே சில பேர் பாகிஸ்தான்ல இருக்கலாம். பாகிஸ்தான்ல பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரும் அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது தான் ஆர்டிக்கிள் 6 அண்ட் 7ங்கிறது. 6 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கான ரைட்ஸ் பத்தி சொல்லணும். 7த் வந்து என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து இங்க இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான ரைட்ஸ் பத்தி சொல்றது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளிய போனவங்க, அதுக்கடுத்து அங்கேருந்து இங்க வந்தவங்க. ஓகேவா? 6, 7. நெக்ஸ்ட் 8 வந்து என்னன்னா, என்ஆர்ஐஸ், நான் ரெசிடிங் இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல.
அவங்களுக்கான ரைட்ஸ் பத்தி சொல்றது தான் 8த் ஆர்டிக்கிள். 9த் ஆர்டிக்கிள் வந்து என்னன்னா, வாலண்டியரா அவங்களோட சிட்டிசன்ஷிப்ப அக்யூர் பண்றது. அவங்க சிட்டிசன்ஷிப்ப விட்டுக் குடுக்குறது தான் 9த் ஆர்டிக்கிள் பத்தி சொல்றது. 10த் ஆர்டிக்கிள் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்ப ரைட்ஸ் கன்டின்யூ பண்றக்கூடாது. கன்டினியூஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது தான் 10த் ஆர்டிக்கிள். 11த் வந்து என்னன்னா, சிட்டிசன்ஷிப் லா ரெகுலேட் பண்றத பத்தி சொல்றது தான் 11த் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. இதுலேருந்து நிறைய டைம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு போயிருங்க. இந்த 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதில ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 12 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டெஃபினிஷன் பத்தி சொல்றது. பார்ட் ஆர்டிகல் 13 அதுதான். ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்த ஆர்டிகிள்லேருந்து எந்த ஆர்டிகிள் வரை அப்படின்னு கேட்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 14 to 18 வரை இருக்கக்கூடிய இது எல்லாமே ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும். 14th வந்து என்னன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. எல்லாரும் ஈக்குவாலிட்டி. லா முன்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. 15 வந்து ப்ரொஹிபிஷன் பண்ணும். எது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது யாரையும். ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை வச்சு யாருக்கும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் பண்ணுறத தடை பண்ணுறது தான் 15th ஆர்டிகல். ஆர்டிகல் 16 வந்து என்னன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது என்னன்னா, அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இது வந்து நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, 14 வந்து எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதுக்கடுத்து அது வந்து ஒரு டவுட்ல இருக்கு. இப்போ டவுட்டுங்கும்போது நீங்க டிஓ-யூடி. பி வந்து சைலண்டா, ஸோ அதை விட்டுருங்க. டவுட், டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ். இப்படி கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இல்லை நீங்க டைரக்டா படிச்சா ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து 19. 19லேருந்து 22 வரை இருக்கக்கூடியது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் பத்தி பேசுறது. ஓகேவா? 19 வந்து என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அத பத்தி பேசுறது 19. அதுக்கடுத்து சர்டைன் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அஃபென்சஸ் வந்து கன்விக்ஷன் இது பண்றதுக்கான புரொடெக்ஷன் குடுக்குறது தான் ஆர்டிகிள் 20. ஆர்டிகிள் 21 வந்து என்னன்னா, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு பத்தி சொல்றது ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21A ரைட் டு எஜுகேஷன். இது அமெண்ட்மென்ட் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். இது மஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 21A ரைட் டு எஜுகேஷன். 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஓகேவா? ஆர்டிகல் 22. நெக்ஸ்ட் 23 அண்ட் 24. இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பத்தி பேசுறது. 23 ஹியூமன் டிராஃபிக்கிங், போஸ்ட் லேபர். உங்க 2 பேரை பத்தி பேசுறது தான் இது 2 பேத்துக்கும் ப்ரொவிஷன் பண்றது தான் ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 வந்து என்னன்னா, சைல்டு லேபர்ஸ். சைல்டு லேபர் பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 24. நெக்ஸ்ட் 25 to 28. இது வந்து என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25 வந்து என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சர்ன்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ரிலிஜியனுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து ப்ரொஃபஷன், ப்ரொபகேஷன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 25. 26 வந்து அவங்களோட ரிலிஜியஸ் அஃபைர்ஸை அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 26. 27 வந்து டேக்ஸ், அப்புறம் வந்து ப்ரொமோஷன். இதை பற்றி பேசுகிறது. ஃப்ரீடமாக அந்த பர்டிகுலர் ரிலிஜியனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான டேக்ஸ், ஃப்ரீடம் அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 வந்து என்னென்னா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ அல்லது வாட்டெவர் அதில் வந்து இருக்குது. ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மீட்டிங்கோ, ஒரு ப்ரேயரோ, ரிலீஜியஸ் வொர்ஷிப் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, அதில் கலந்துக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் பற்றி கொடுக்குறது தான் ஆர்டிகல் 28ங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 29 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். 29 to 31 மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் ஆர்டிகல் 29. 30 வந்து மைனாரிட்டிஸ் வந்து அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அட்மினிஸ்டர் பண்ணுறதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 30.
31 அப்படிங்கிறது வந்து இப்போ ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 31 வந்து என்னவா இருக்குன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அது 300 ஏல இருக்குது. சேவிங்ஸ் ஆஃப் சர்டன் லாஸ். சில விஷயத்துலேருந்து உங்களை பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 31 ஏ, பி, சி. சில பேரோட அவங்களோட ஸ்டேட்ஸ் இதில் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது, சேவ் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 31. ஏன்னா முன்னாடி வந்து அந்த ஜமீன்தார் சிஸ்டம் அதெல்லாம் அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய லேண்ட், எஸ்டேட் இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் அக்யூசியேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான சர்டன் லாஸ் கொண்டு வந்தது தான் 31 ஏ. அப்புறம் 31 பிங்கிறது அதோட வேலிடேஷன் அண்ட் ஆக்ட்ஸ் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறது தான் 31 பி. 31 சிங்கிறது சேவிங்ஸ் லா கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதுக்கு அடுத்து இந்த பார்க்குறோமா இந்த இருக்கு இந்த 32 டு இந்த 35. இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிகல் 32 இது வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்திய அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா இதுதான் ரெமடிஸ். இப்போ ரிட்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஆர்டிகல் கீழே இது பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 30 தான். கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 33 அப்படிங்கிறது என்னென்னா பார்லிமெண்ட் வந்து என்னென்னா சர்டன் ரைட்ஸ் அவங்களோட ஃபோர்ஸஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான பவர் பற்றி சொல்லிங்கன்னா ஆர்டிகல் 33. 34 வந்து என்னென்னா மேர்ஷியல் லா என்ஃபோர்ஸ் பண்ணுறது. சர்டன் ஏரியாவில் வந்து அந்த இராணுவ ஆட்சி இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 34. ஆர்டிகல் 35 வந்து லெஜிஸ்லேஷன் டு ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட். அந்த பார்ட்டுக்கான லெஜிஸ்லேஷன் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 35. இந்த இதில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 ரெமடிஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், இதில் இருந்து நிறைய ஆர்டிகல் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 42 அப்புறம் 44 இது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 42nd ஆர்டிகல் வந்து என்னென்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப், ஹியூமன் ஒர்க் கண்டிஷன்ஸ் இதை வச்சு ப்ரொவிஷன் கொடுக்குறது தான் ஆர்டிகல் 42. இப்போ லிவிங்ஸ் அப்புறம் வேஜஸ் அவங்களுக்கு சேலரி அந்த இதை பற்றி சொல்கிறது எல்லாமே 43 ஆர்டிகல். ஓகேவா. 43A மேனேஜ்மெண்ட். ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்கன்னா அதில் மேனேஜ்மெண்ட்ஸில் ஒர்க்கரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கறது தான் ஆர்டிகல் 43A. 43B வந்து என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நெக்ஸ்ட் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. அதுக்கடுத்து 40 த ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதா இருக்கா ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. இப்போ ரீசெண்டாக யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட். எது ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எது அப்படின்னா உத்தராகண்ட். ஓகேவா. 45 வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்குது. இது வந்து எதுக்கு அப்போ 21ஏவும் பார்த்தோமே சார். 21A வந்து என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். பட் ஆனால் அது வந்து என்னென்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஸ்டேட் பாலிசிக்காக சொன்னதான் ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 46ங்கிறது வந்து என்னென்னா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் ஏரியா அப்புறம் வீக்கர் செக்ஷனுக்கு அவங்களோட எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் 47, 48, 47 நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் 47 பப்ளிக் ஹெல்த் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 48 வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க. 48A வந்து என்னென்னா என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் 48A. அப்புறம் 49 வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் அப்புறம் மோனுமெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக பாதுகாக்கிறத பற்றி பேசுகிறது தான் 49. 50ங்கிறது என்னென்னா
ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் செப்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 50-50 அப்படிங்கிறத கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜுடிஷியரி வேறு, எக்ஸிக்யூட்டிவ் வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரெண்டு செப்பரேட் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 50. 51 வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 51. இதில் முக்கியமானது இந்த 44. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 1 to 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எங்கேருந்து எந்த இது எடுத்தாங்க அப்படிங்கிறது சோர்சஸ். ஓகேவா? இப்போ ஒரு சில ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ டிபிஎஸ்பி நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 அது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரீஆம்பிள் இது ஃபுல்லாக யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு இதுவும் எங்கெங்கே இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து சம்டைம் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதன் கிளியராக பார்த்துட்டு போயிருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இது ஃபுல்லாகவே எடுத்தது ஃபுல்லாக 1935 ஆர்டிக்கிள்லேருந்து தான். அப்புறம் பிரிட்டிஷ்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் கேபினெட் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பைகாமரலிசம் இது ஃபுல்லாகவே. இப்போது நம்ம பார்லிமெண்ட் எடுத்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது, அதான் பைகாமரலிசம்ங்கிறது. இந்த கான்செப்ட் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்டேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் யூஎஸ் கிட்டேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மெத்தட், ரிமூவல் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட இம்ப்ளிமெண்ட் பற்றி ரிமூவல் பற்றி சொல்கிறது. அப்புறம் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருக்குது. அப்புறம் ப்ரீஆம்பிள் பற்றியும் இதில் தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரீஆம்பிளும் நம்ம அதுக்கு அடுத்து எடுத்திருப்போம். ப்ரீஆம்பிளும் யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்போம். அதுக்கடுத்து ஐரிஷ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிமுறை வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுன்னு நினைக்கிறேன் சம்திங் தமிழில். அப்புறம் நாமினேஷன் ராஜ்யசபா மெம்பரோட நாமினேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் மெத்தடை பற்றி சொல்லியிருக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷன் அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லை, அதை பற்றி சொல்லியிருக்குது தான் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அப்புறம் கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. கனடியன் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம்னா ஃபெடரல் கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கிறது வந்து கனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிறது வந்து கனடியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்திருப்பாங்க. அப்புறம் அட்வைசரி ஜுடிஷியேஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அதுவுமே கன்னடா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னா கன்கரண்ட் லிஸ்ட், நம்ம அந்த லிஸ்ட்டு பார்த்தோமா இது 7th ஷெடியூலில் ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்துருப்போம். யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட் அப்படின்னு 3 லிஸ்ட்டு பார்த்தோமா. அந்த லிஸ்ட் அதாவது அந்த லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட் முக்கியமானது. அதில் ஸ்டேட்டும் சட்டம் கொண்டு வரலாம், சென்ட்ரலும் சட்டம் கொண்டு வரலாம். அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. 2 பேரில் யார் வேணாலும் கொண்டு வரலாம். பட் ஆனால் அந்த இடத்துல இப்போது ரெண்டுமே ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது. இப்போது ஸ்டேட் கொண்டு வரதும் சென்ட்ரல் கொண்டு வரதும். அப்போது அந்த இடத்துல வந்து சென்ட்ரல் கொண்டு வர்றது தான் அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல 2 பேருமே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு. அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் செட்டிங். இப்போது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல மெஜாரிட்டி இல்லை, 2 சைடுமே பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க ஆர்டிகிள் 108 கீழே. அது வந்து அது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஜாயிண்ட் சிட்டிங் மீன்ஸ் ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மீட்டிங் இது பண்ணுறது தான் ஜாயிண்ட் சிட்டிங்கிறது. அப்புறம் வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி அப்போ சஸ்பென்ஷன் ஆயிரும். ஓகேவா? அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அந்த கான்செப்ட் அப்படின்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் சோவியத் யூனியன், அதாவது இப்போ ரஷ்யாவில் இருந்தால் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A அப்படிங்கிற பார்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த 3 வேர்டு. இதோட ஐடியா வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க ப்ரீஆம்பிளில் இப்போ இருக்குது. இந்த ஐடியா வந்து சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் ரிப்பப்ளிக்,
லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? ப்ரீஆம்பிளில் இருக்குது. இது ஃபுல்லாக எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஃப்ரெஞ்ச். ஓகேவா? ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடிய சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இது 3ம் வந்து ரஷ்யா. அப்புறம் ரிபப்ளிக், ஐடியா ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இது 3மே இந்த 4மே ப்ரீஆம்பிளில் இருக்கக்கூடியது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அதை பற்றி எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து ராஜ்யசபா மெம்பரோட எலெக்ஷன் பற்றி சொல்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்பாங்க. அப்புறம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை லாவோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி சொல்கிறது தான் ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருங்க. சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து இது எடுத்திருப்பாங்க. இப்போது இந்த ஒரு லாஸ்ட் 3 days நடந்த எக்ஸாம்ஸில் இதுலேருந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரிபப்ளிக், ஐடியா ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி இது எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்தும் அடுத்தடுத்து கேட்குறதுக்கான பாசிபிள் அதிகம். நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகே, இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஷெடியூல் பார்க்கும்போதே. 9th ஷெடியூலை ஆட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னென்னா நாகாலாந்து ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து அதுக்கு முன்னாடி 60 இருந்தது. அதுக்கடுத்து 62 ரைஸ் பண்ணியிருப்பாங்க. 60 இருந்து 62 ரைஸ் பண்ணது தான் 15th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கடுத்து 36ல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிக்கிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை புதுசாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 42nd தான் மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் சோஷியலிஸ்ட், செக்யுலர் அப்படிங்கிற ஒரு 2 வேர்டும் ப்ரீஆம்பிளில் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 52nd ஆல்ரெடி நம்ம வந்து ஷெடியூல் பார்க்கும்போது பார்த்தோம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கடுத்து வந்து 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஓட்டிங் ஏஜ் வந்து 21 இருந்தது 18 குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சாயத் ராஜ் கொண்டு வந்திருப்பாங்களா? ஷெடியூல் 11ல் அதை பற்றி பார்ட் 9 11th ஷெடியூல். இது பார்ட் 9A 12th ஷெடியூல். 74th அமெண்ட்மெண்ட், 73rd, 74th. அதுக்கடுத்து 86 அமெண்ட்மெண்ட் கீழே தான் அந்த 21A ஆர்டிகிள் பார்க்கும்போது சொன்ன பின்னாடி பார்க்கலாம். 86ல் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எஜுகேஷன் அப் டு 6 to 14 வரை இருக்கக்கூடிய சைல்டுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கு தான் 86th அமெண்ட்மெண்ட். அப்புறம் 92nd அமெண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஷெடியூல் பார்க்கும்போது. 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்களா? போடோ, டோக்ரி, சாந்தலி, மைத்தலி அப்படிங்கிற ஒரு 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க 92nd அமெண்ட்மெண்ட்டில். அப்புறம் 100th வந்து என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் கூட சர்டன் டெரிட்டரிஸ் அந்த பார்டர் இது பண்ணுற டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை பற்றி சொல்கிறது தான் 100th அமெண்ட்மெண்ட். 101st அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 101. ஓகேவா? அதுக்கடுத்து எக்கனாமிக் ரிசர்வேஷன், எக்கனாமிக் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொண்டு வந்தது 103rd அமெண்ட்மெண்ட். இதோட இந்த செஷனை என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இது கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிருங்க. எதையும் பார்க்காம போயிடாதீங்க. முக்கியமாக இந்த அமெண்ட்மெண்ட்ஸ், சோர்ஸ், அப்புறம் ஆர்டிகிள் 1 to 51 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகிள், ஷெடியூல் எது எப்போ கொண்டு வந்தாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, அப்புறம் பார்ட்ஸ் இது ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து மினிமம் 1 மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த டாபிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. எதுவும் பார்க்காம போயிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.
மறக்காம உங்களோட சஜஷன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.